வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். முதல்ல இதுக்காக பிரண்டையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 4 கார்னில் இருக்கிற நாரை வரலையும் நீக்கிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சி வந்த உடனே இந்த கட் பண்ணி வச்ச பிரண்டையை சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெயில் செய்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த பிரண்டை துவையல் வாரத்தில் 3 இல்லைன்னா 4 நாட்கள் எடுத்துட்டால் ஜீரணத்தன்மை அதிகமாக கிடைக்கும். கூடவே மூட்டு வலிக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கால்சியம் அதிகமாக இருக்குது. இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். ஆற விட்டுட்டு அதே வாணலில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்க விட்டுக்கலாம். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸுங்க, அந்தளவுக்கு புளி எடுத்துகிட்டு கூடவே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கி வந்த உடனே வரமிளகாயும் புளியும் அதே பிரண்டை தட்டில் வச்சு ஆற விட்டுக்கலாங்க. நல்லா ஆறி வந்த உடனே நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு அரைஞ்சி வந்திருக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சுவையும் மனமும் நிறைந்த மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டை துவையல் ரெடிங்க. இது நல்லெண்ணெய் சேர்த்து ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.